ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குஜராத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை குஜராத்தி ஹேண்ட்வான்னு சொல்லுவாங்க. நம்ம டிஃபன் நம்ம இட்லி தோசைனே சாப்பிட்டு பழகிட்டோம். இந்த மாதிரின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் கர்டாகவே எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணியாச்சு. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கேரட் நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு கொத்தமல்லி தழை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊறணுங்க. அந்த ரவை நல்லா உப்பி வரணும். இதில் ஈனோ பேக்கிங் சோடான்னு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 15 நிமிஷம் ஊறணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் ஆரம்பத்திலே சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா இப்போ ஒன்றா கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு கனமான பாத்திரம் இல்லைன்னா தோசை தவா எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை தழை கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்ச மாவை இதில் நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் எதுவுமே அதை கீழெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட வேணாம். அதை அப்படியே போட்டுட்டு மேலே மட்டும் நம்ம டாப்பில் மட்டும் இந்த மாதிரி லேயரை இப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும். கீழெல்லாம் அப்படியே நம்ம தேய்ச்சி விடக்கூடாது. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு 2 பக்கமும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஒரு பக்கத்துக்கு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி மொறுமொறுப்பாக கிடைக்கும் நமக்கு. அந்த மேலே இருக்க லேயர் உள்ளே ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். மேலே இருக்க லேயர் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த எள்ளோட ஜீரகத்தோட கடுகோட சாப்பிடும்போது இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயும் வழக்கம் போல் சாப்பிட்ற இட்லி தோசைக்கு மாற்றாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்காக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.